இதமுற வாழ இன்னல்கள் நீக்கு புத பகவானே பொன்னடி போற்றி பதந்தந்தருள்வாய் பன்னோலியோனே உதயே அருளும் உத்தமா போற்றி. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று நாம் காண உள்ளது கன்னியா ராசிக்கு ஆணி மாதம் முழுவதும் இந்த கன்னி ராசிக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை நாம் காண உள்ளோம். கன்னிராசி என்பவர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சூரிய பகவான் வந்து அமர்கிறார். ஒவ்வொரு மாதமும் சூரிய பகவான் ஒரு ராசியில் சஞ்சரிப்பார். அந்த வரிசையிலே ஆணி மாதம் மிதுன ராசியிலே சஞ்சரிக்கிறார். கன்னியா ராசிக்கும் மிதுன ராசிக்கும் அதிபதியான புத பகவான் 10ஆம் இடத்திலே சூரியன் வந்து அமர்கிறார். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கும் அதிபதி புதன், 1ஆம் ராசிக்கு அதிபதியும் புதன் ஆவார். இந்த 10ஆம் இடத்தை தொழில் ஸ்தானம் என்றும் கூறுவார்கள், ஜீவனஸ்தானம் என்று கூறுவார்கள். பதவி, பட்டங்கள், புகழ் அனைத்தையும் சுற்றி காட்டுகின்ற இடமாகவும் அமைகிறது. ஜோதிடத்திலே கர்மஸ்தானம் என்றும் கூறுவார்கள். மேலும் 10ஆம் இடத்தை மாடி வீடு, 4 சக்கர வாகனங்கள், இதுபோல் அனைத்தையும் குறிக்கின்ற இடமாகும். அந்த வரிசையிலே இந்த ஆணி மாதம் கன்னியா ராசிக்கு சூரிய பகவான் 10ஆம் இடத்தில் அமர்வது மட்டுமல்ல, அவருடன் சுக்கிர பகவானும் சேர்ந்திருக்கிறார். இந்த 10ஆம் இடத்திலே சுபகிரகமான சுக்கிரனும் சூரிய பகவானும் வந்து அமர்வது கன்னிராசிக்கு 2 கிரகம் நட்பு கிரகங்கள். அதே சமயம் பதவிகள் தேடி வருவதும், புகழ் தேடி வரும், தொழிலில் நல்ல ஒரு ஆதாயத்தையும், இதுவரை தொழிலே தோல்வியை கண்டு வந்த உங்களுக்கு இனி வெற்றி முகமும் ஏறுமுகத்தையும் தரக்கூடிய ஆற்றல் இந்த மாதத்திலே கிடைக்கப் போகிறது. பொதுவாக மாதங்களிலே ஒவ்வொரு மாதத்தும் சூரியனுக்கு தனி சிறப்பு உண்டு. அந்த வரிசையிலே இந்த சூரிய பகவான் அமர்ந்திருப்பது நல்ல ஒரு ஆதாயத்தை கொடுக்கும். மேலும் உங்கள் ராசிக்கு கன்னியா ராசி குருவின் பார்வை உண்டு. குரு பார்க்க கோடி நன்மை என்று கூறுவார்கள். எடுக்கின்ற செயல்கள் வெற்றியும், கல்வித்துறையில் மேன்மை அடைவதும், எடுத்த முயற்சி வெற்றி பெறுவதும், கட்டிடத்துறையிலும் சரி, கல்வித்துறையிலும் சரி, வாகனத்துறையிலும் சரி, அரசியலில் சரி, அரசாங்கத்தில் நீங்கள் லோன் எதிர்பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை அரசியல் உள்ளவர்களுக்கு அரசாங்கம் பதவி உயர்வு எதிர்பார்த்தவர்களுக்கு இடத்தடை மாற்றி, அதாவது இந்த ஊரிலிருந்து வேற ஊருக்கு டிரான்ஸ்ஃபர், அதாவது ஒரு ஆர்வக இருக்கின்றவர்களுக்கு தாசில்தார் என்ற பதவி உயர்வோடு வெளியூருக்கு மாறுதல் தந்து அது மிக உயர்ந்த பதவியும், அதிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி காணப்போகிறீர்கள். இதுவரை தோல்வியை கண்டு தோண்டு போன நீங்கள் இனி வெற்றியை கண்டு நிமிர்ந்து நிற்கின்ற ஒரு ஆற்றலை பெருகும். ஏனென்றால் உங்கள் ராசியிலே கேது பகவான் இருக்கிறார். கேது பகவான் சற்று உங்களை நிலைகளை வைத்தாலும் குருவின் பார்வையை அந்த சோர்வை விரட்டி நல்ல ஒரு ஆதாயத்தும் இந்த மாதத்திலே சூரியன் பலமும் கூடுகிறது. விளையாட்டுத் துறையில் ஜொலிக்க போகின்றீர்கள். விளையாட்டுத் துறையிலும் சரி சாதனை படைக்கின்ற ஒரு ஆற்றலாகும். ஏனென்றால் 64 கலைகளுக்கும் புதனே அதிபதி என்று கூறுவார்கள். புதன் மறைந்த புதன், நிறைந்த வித்தை, கல்வி என்று கூறுவார்கள் ஜோதிட சாஸ்திரத்திலே. அதுபோல் உங்கள் ராசி அதிபதியான புத பகவான் இந்த மாதத்திலே உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே அமர்கிறார். வருகின்ற 12ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு ஆணி மாதம் 12ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இட லாபஸ்தானத்தில் வந்தால் வெற்றி மேல் வெற்றி. கிரிக்கெட் துறையிலும் சரி, டென்னிஸ் துறையிலும் சரி, வாலிபால், கபாடி, இன்னும் எத்தனை துறை உள்ளதோ அதில் மட்டுமல்ல, கலைத்துறை, சினிமா துறையிலும் சின்ன துறையில் உள்ளவர்களுக்கும் இது ஒரு பொற்காலம் என்று கூறலாம். ஏன்னா 10லே சூரியன் அமர்ந்து தொழிலில் உள்ள தேக்கங்களையும் சோர்வுகளையும் நீக்கி நல்ல ஒரு லாபத்தையும் ஆதாயத்தையும் கடல் கடந்து சென்று சமாளிக்கின்ற ஒரு யோகத்தையும் இந்த மாதத்திலே நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீண்ட நாள் தீட்டி வந்த கணக்குகள், நீங்கள் போட்ட கணக்கு பிளான் என்று கூறுவார்கள், அது அத்தனையும் இந்த ஆண்டு இந்த மாதத்திலே சிறப்பாக நடைபெறவில்லை. ஏன்னா உங்களுக்கு குருவின் பார்வை அருமையான யோகத்தை அள்ளி தந்து கொண்டிருக்கிறது. மேலும் அதற்கு மகுடம் சூட்டுவது போல் இந்த 11ஆம் இடத்தில் அமர்கின்ற புத பகவானும் 10லே அமர்ந்திருக்கின்ற சூரியன் சுக்கிரனும் நல்ல ஒரு ஆதாயத்தையும் லாபத்தையும் மேன்மையும் அள்ளி அள்ளி தருவார்கள். உடலில் சோர்வு இருந்தாலும் அந்த சோர்வுகள் நீங்கி நல்ல ஒரு நற்பலன்களும், திருமண தடை விலகி நல்ல ஒரு திருமணம் நடப்பதற்கும், புத்திர சந்தான பாக்கியம் கிடைப்பதற்கும் குருவின் பார்வை அற்புதமாக அமர்ந்திருக்கிறது. பட்டம் பெற்று இதுவரை அரியர் வைத்திருந்தால் அதனை நீக்கி நல்ல முறையில் அரியர் சிக்கலை செய்து வெற்றி பெறுவாண்டு. அரசியல் உங்களுக்கு பதவிகள் தேடி வரும். ஏதோ ஒரு அசோசியேஷன், ஏதோ ஒரு துறையில் இருந்தால், நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் உங்களுக்கு ஒரு பதவி கிடைக்கும். இந்த மாதத்திலே கிடைக்க ஒரு வாய்ப்பு உண்டு.
பட்டம் பெற்றவர்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைக்கும். நீண்ட நாள் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று உள்ளவர்களுக்கும், நீண்ட நாள் புதிய வாகனம் வாங்க வேண்டும் உள்ளவர்களுக்கு இது அருமையான காலம். புத்திர சந்தான பாகியம் இல்லாத நீண்ட நாள் தம்பதிகளுக்கு இந்த ஆண்டு குருவின் பார்வையோடும் 10ஆம் இடத்திலே, ஏன்னா 10ஆம் இடத்தை வந்து நல்ல ஒரு ஆதாயம் என்று கூறுவார்கள், அந்த புத்திர பேரு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. 10லே சூரியன் வந்ததினால் பதவி தொழில் கொடி கட்டி பறக்கின்ற யோகம். வீடு கட்டியிருந்தாலும் மாடி மேலே இன்னொரு வீடு கட்ட நினைக்கிறீங்களா, அதுக்கு இது ஒரு நல்ல காலம். எந்த துறை இருந்தாலும் ஐடி துறை, தகவல் தொடர்பு, இன்டர்நெட், நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் நல்லா அதில் ஒரு சிறந்து விளங்கக்கூடிய ஆற்றல். அரசியலில் புகழ் சேரும். கல்வியாளர்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். அரசாங்க ஊழியர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். தொழில் ஐடி துறை எந்த துறையில் இருந்தாலும் அவர்களுக்கு நல்ல ஒரு மேன்மையும். வாகனம் ஓட்டுபவர்களுக்கும், கட்டிட தொழில் உள்ளவர்களுக்கும், கலைத்துறையில் உள்ளவர்களுக்கும், விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கும் சாதனை படைக்கின்ற இந்த ஆணி மாதத்திலே கன்னிராசிகளே, நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கும், நினைத்ததெல்லாம் நடக்கும். நீங்கள் சோம்பேறித்தனத்தை விட்டு சுறுசுறுப்பாக இருங்கள். நீங்கள் நீண்டலாக இடமாற்றம் எதிர்பார்த்தவர்களுக்கு பதவி உயர்வோட வாங்கி தரப்போகிற இந்த 10ஆம் இடத்து சூரிய பகவான். கன்னிராசி அன்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, நன்றி, நன்றி.